வாங்க. என்ன ஊருக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டீங்க போல? ஆமாத்த, 8 மணிக்கு ஃப்ளைட்டா. ஓ, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ரொம்ப நன்றி. ஆட, எத்தனை தடவை எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்ப? எத்தனை தடவை சொன்னாலும் போதாது சித்தி. அர்ஜுன் அமெரிக்கா போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ என்னைக்காவது ஒரு நாள் அதை நிறைவேற்றி வைக்கணும்னு தான் நாங்க 2 பேரும் நினைச்சோம். ஆனா நீங்க அதை இன்னைக்கே நிறைவேற்றி வச்சிட்டீங்களே. நீங்க செஞ்ச இந்த உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் சித்தி. என்ன கிருஷ்ணா, சாதாரண விஷயம், இதுக்கு போய் நீ இவ்ளோ ஃபார்முலா பேசிட்டு இருக்க? ரமா இப்ப முடியாம இருக்கிற இந்த நேரத்துல தான் இத உங்க குடும்பத்துக்கு, ஆஹா, என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. சரியா? சரி, அர்ஜுன் எங்க? ஆலிய காணோம். அர்ஜுன், பயங்கர ஸ்டைலா ரெடி ஆகி வந்திருக்க. ஆமா, ஃபாரின் போறேன்ல. அண்ணா, இந்த ட்ரெஸ் சூப்பர். அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா அர்ஜுன், இந்த கோட் உனக்கு பயங்கரமா இருக்கு. அர்ஜுன், நீ ஏற்கனவே ஹீரோ மாதிரி தான் இருப்ப. இந்த ட்ரெஸ்ல ஃபாரின் ஹீரோ மாதிரி இருக்க. ஏய், என் புள்ள மேல கண்ணு வைக்காதீங்க. அர்ஜுன், வா. உன் மேல விழுந்த எல்லா கண்ணும் போச்சு. என்ன அர்ஜுன்? ஆமா, பவி எங்க? அவளை காணோம். பவி? உங்களை தான் கேக்குறேன், பவி எங்க? அட, பவியை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நேரத்துல அவளை தேடணும்னு நினைச்சுக்கிட்டு வேணும்னே வராம இருப்பா. டிடி, தேவையில்லாம பவியை பத்தி அப்படி பேசாத. அவ ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சரி சரி, அதை விடுறா. அப்ப பவி எங்க? அவளை கூப்பிடுங்க. அவளை பார்த்துட்டு தான் நான் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும். அண்ணா, பவி இங்க இல்லண்ணா. இல்லையா? எங்க போயிருக்கா? கோவிலுக்கு. அவ உனக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா.